அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். சுஷி ஹிகோரோ அப்படின்னு ஒரு ஜப்பானிய இசைக்கலைஞன். அந்த இசைக்கலைஞன் அப்படின்ற வார்த்தையெல்லாம் அவருடைய இசை ஆர்வத்தோடு ஒப்பிட்டா சாதாரணமான விஷயம். அவருக்கு முழுக்க முழுக்க நடக்கிறப்போ, பேசுகிறப்போ, குளிக்கிறப்போ, தூங்குறப்போ அவருக்குள்ள இசை தான் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த இசை குறிப்புகள், அதனுடைய ஏ மேஜர், பி மேஜர், சி ஷார்ப் இப்படிலாம் சொல்கிறாங்களே, இசைதான் அவருக்கு பேச்சு, மூச்சு எல்லாம். அவர் பல்வேறு இசை தட்டு நிறுவனங்களுக்கு தன்னுடைய இசை குறிப்புகளை எழுதி அதை வாசித்து பாடி அதை அனுப்புகிறார். இசைத்தட்டு நிறுவனங்கள் நான் ஏன் சொல்கிறேன்னா, அப்போல்லாம் அந்த கிராமஃபோன் பிளேட்டு தான் இருந்தது. இப்போ மியூசிக்கினுடைய அந்த டெக்னாலஜி மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டு இப்போ அதெல்லாம் இந்த தலைமுறைக்கு அப்படி ஒரு இருந்ததுன்னே தெரியாது. கிராமஃபோன் தட்டுன்னு அது வட்டமாக அந்த கிராமஃபோன் மிஷினில் வச்சுட்டாங்க அப்படின்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த முள் அதை வருட பாடல் ஒலி பிறக்கும். தாத்தா வீட்டில் பெரியவங்க தான் கேட்டு பாருங்கள், அப்பாட்ட கேட்டு பாருங்கள், இல்லை நீங்கள் நெட்டில் தேடி பாருங்கள். அந்த இசைத்தட்டு நிறுவனங்களுக்கெல்லாம் அவர் அதை அனுப்புகிறார். அவங்க அதை கேட்டு பிரமிச்சு போய், ஆஹா இன்னும் ஒரு 4-5 இருந்தால் எங்களுக்கு அனுப்புங்க, நாங்களே ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு அவங்ககிட்டேருந்து கடிதம் வரும்னு எதிர்பார்த்தாரு. ஆனால் ஒன்றுமே இல்லை, ஒன்றும் இல்லை. சில பேர்கிட்டேருந்து சில பேர் படித்து பார்த்தாங்க, அது ஒன்றும் சரியில்லைன்னு விட்டாங்க. சில பேர் லெட்டரை படிக்கவே இல்லை. இதை விட அக்கிரமம் என்னென்னா, சில பேர் படித்து பார்த்துட்டு ஏற்கனவே எங்களிடத்தில் இப்படி நிறைய இருக்கிறது, எனவே எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்னே பதில் போட்டாங்க. இவர் என்ன பதில் எதிர்பார்த்தாரு, அங்கேருந்து என்ன பதில் வந்தது. இவர் ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டார். ஏன்னா அவங்ககிட்டேருந்து தனக்கு பாசிட்டிவாக ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு அவர் இன்னும் ஒரு 5-6 மியூசிக் நோட்ஸ்லாம் வேறு ரெடி பண்ணி வச்சுருக்கிறார். அவங்க கேட்டால் அனுப்பணும் அப்படின்றதுக்காக அதை ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்கிறார். இந்த மாதிரி ரிப்ளைலாம் வந்தது, இல்லை ரிப்ளையே வரல. ரொம்ப மனசு நொந்துட்டார். அவருக்கு ஏதோ அவர் உடம்பில் இருந்து அவருடைய உயிரை அப்படியே பிரித்து எடுத்தது மாதிரியான ஒரு இழப்பு. அந்த வலி, அந்த நிராகரிப்பினுடைய வலி அப்படின்றது அனுபவிக்கிற பொழுது தான் அது எவ்வளவு கொடுமையானதுன்னு தெரியும். நாம் இந்த துறையில் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொடணும் அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட தவிப்போடு இருக்கிறோம். ஆனால் நமக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கலையே. நம்மகிட்ட என்ன குறை? ஏன் கடவுள் நம்மை கைவிட்டு விட்டான், அல்லது காலம் கைவிட்டு விட்டு, என்னென்னவோ குழப்பம் அவருக்குள்ள. ஆனால் மேலே மேலே அந்த இசை குறிப்புகளை எழுதுகிறாரு, அதை தொடர்ந்து அனுப்புகிறாரு. அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வரல, அங்கீகாரம் கிடைக்கல. அவர் என்ன செய்யறதுன்னு இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறப்போ இது ஒரு கதை மாதிரி அவர் மனசுக்குள்ள வடிவம் பெறுகிறது. இவருக்கு ஏற்பட்ட இந்த இழப்பு, இந்த வலி, இதெல்லாம் ஒரு கதை சம்பவம் மாதிரி இருக்குதே அப்படின்னு அதை அப்படியே எழுதுகிறார். தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள், எவ்வளவு நாள் இரவு கண் விழித்து இதையெல்லாம் எழுதினோம், அதுக்கான அந்த இசை குறிப்பு அமைவதற்கு எவ்வளவு தூரம் அடித்து திருத்தி மாற்றி எழுதியிருக்கிறோம், உடனடியாக அதை வாசிச்சிருவாங்களா, மனசுக்குள் அந்த இசையை எப்படியெல்லாம் நம்ம ஓட்டி பார்த்துருக்குறோம் அப்படின்னு இதை ஒரு கதையாக அவர் எழுதியிருக்கிறார். சின்ன சின்ன துணுக்குகள், இசை துணுக்குகள் எழுதினது மாதிரி சின்ன சின்ன சம்பவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்குள் கற்பனையாக வர ஆரம்பிச்சுது. அதையெல்லாம் ஒன்று கூட்டி அதை ஒரு சிறுகதையாக, நெடுங்கதையாக அப்படிலாம் அவர் எழுதுகிறார். இவர் இதை சில பப்ளிஷர்ஸுக்கும் இவருடைய நண்பர்கள், பரவாயில்லையப்பா இந்த கதை நல்லா இருக்குதே அப்படின்னு புத்தக வெளியீட்டாளர்களுக்கு அனுப்புகிறாங்க. அவங்க அதை படித்து மிரண்டு போயிட்டாங்க. உடனடியாக படிச்சுட்டு அந்த பப்ளிஷர் 3-4 பேர் அவர் வீட்டுக்கே வந்துட்டு, உங்களுக்கு என்ன ராயல்ட்டி வேணுமோ நாங்கள் தரோம், இந்த புத்தகத்தை வெளியிடறதுக்கான அனுமதி எங்களுக்கு தாங்க அப்படின்னு அதை வாங்கிட்டு உடனடியாக போய் அந்த புத்தகத்தை விற்பனைக்கு அச்சிட்டு விற்பனை செய்கிறாங்க. அது பெஸ்ட் செல்லர்ஸில் ஒன்றா மாறுது. மிகப்பெரிய விற்பனை. ரசிகர்கள், வாசகர்கள் அப்படியே வியந்து போய் இந்த மாதிரியான அந்த வார்த்தை அமைப்பு, அந்த வாசகங்கள், கதையில் எதிர்பாராத திருப்பங்கள், அந்த மன போராட்டங்கள், தவிப்பு, இதெல்லாத்தையும் இப்படி நாங்கள் இந்த வடிவத்தில் படித்ததில்லையே, பெரிய வரவேற்பு. எந்த இசை குறிப்புக்காக இவருக்கு பெரிய வெற்றியும் வரவேற்பும் அந்த இசைத்தட்டு நிறுவனங்கள்லிருந்து கிடைக்கும்னு ஆவலாக எதிர்பார்த்தாரோ, அங்கிருந்து வரல.
ஆனால் அதை பற்றின அந்த அனுபவங்களை கொஞ்சம் கற்பனை கலந்து எழுதி எழுத்தாளனாக அனுப்புகிற பொழுது உச்சி மேல் வைத்து கொண்டாடுகிறார்கள். அந்த ஏமாற்றம், அந்த முதலில் கிடைத்த வலி, நிராகரிப்பு, இதெல்லாம் அவரை காலப்போக்கில் அப்படியே பக்குவப்படுத்திருச்சு. வராதா வராதா, ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்காதா, தன்னை பெரிய அளவில் ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்களா அப்படின்னு உள்ளுக்குள்ளே தவிப்பு இருந்தது பாருங்கள். இப்போ அதெல்லாம் அமைந்து ஆன்று அவிந்து அடங்கிய சான்றோர் பெருமக்களே அப்படின்னு அந்த காலத்தில் மேடையில் அதை சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க இலக்கிய கூட்டங்களில் பேசுகிறப்போ. அது மாதிரி இவர் ஆன்று அவிந்து அடங்கிய சான்றோனாக மாறிட்டார். இப்போ அவரை தேடி வருகிற புகழ், அங்கீகாரம், செல்வம், இதெல்லாம் அவருக்கு எந்த விதமான பெரிய ஒரு பரபரப்பையும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தரல. இதன் மூலமாக அவருக்கு ஒரு பெரிய பரவசம்லாம் கிடைக்கிறதெல்லாம் தாண்டி போயிட்டார். ஒரு நாள் ஒரு மகத்தான கடிதம் வருகிறது. அந்த கடிதத்தை படித்த நண்பர்கள் அப்படியே சிலிர்த்து போகிறார்கள். ஓடி வந்து அவர்கிட்டக்க அந்த செய்தியை பகிர்ந்துக்கிறாங்க. அவர்கிட்டக்க அந்த விஷயத்தை சொன்ன உடனே அவர் அப்படியா, சரி நம்ம 2 நாளாக வாக்கிங் போகிறது தடைப்பட்டு போச்சுப்பா, இன்றைக்கி அப்படியே வாக்கிங் போயிட்டுருவோமா, வாங்க புறப்படுங்க அப்படின்னு கேஷுவலாக மேலே கோட்டை போட்டுக்கிட்டு ஷூவை போட்டுக்கிட்டு நண்பர்களோட வாக்கிங் போக ஆரம்பித்தார். அவங்க அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏன்னா அவர்கள் சொன்ன செய்தி அப்படி, அவங்களுக்கு வந்த கடிதம் அப்படி. அந்த கடிதத்தில் என்ன இருக்குன்னா, நீங்கள் எழுதி இந்த புத்தகத்திற்கு நோபல் பரிசு நாங்கள் தருவதற்கு தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நோபல் பரிசு கிடைச்சிருக்குது. அந்த செய்தி கூட இவருக்கு எந்த பதற்றத்தையும் பரவசத்தையும் சிலிர்ப்பையும், புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாதுன்ற பக்குவ நிலைக்கு அவர் போயிட்டார். வாழ்க்கையில் சில நிராகரிப்புகள், சில வலிகள், சில புதிய வாசல்களை திறக்கும். சில சமயம் நெருப்பில் போட்டு வாட்டி எடுப்பது மாதிரி இருந்தாலும் நீங்கள் தங்கம் என்பதனால்தான் காலம் அதை உலகுக்கு நிரூபிப்பதற்காக அந்த சோதனை நெருப்பில் போடுகிறது. சில தோல்விகள் உங்களை தள்ளி வைப்பதாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தள்ளி வைப்பதன் மூலமாக வெற்றியை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அது காலம் நம்மை தள்ளி கொண்டு போகிறது. ஒரு வாசல் மூடி மறுவாசல் திறப்பான் இறைவன் அல்லது இயற்கை. அந்த மறுவாசல் திறக்கிற வேளை வந்துவிட்டது என்பதைத்தான் இப்பொழுது சந்திக்கிற சில வலிகளும் தோல்விகளும் நமக்கு உணர்த்துகிறது என்று அந்த புதிய கோணத்தில் புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை புதிய வாசல்களை திறக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.